This sermon, I have heard but now I see, was delivered on Saturday evening, November 27th, 1965 at the Life Tabernacle in Shreveport, Louisiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி காலத்திற்கு தரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலையில் அமெரிக்கா லூசியானா ஸ்ரீவ்போர்ட் என்னும் இடத்தில் உள்ள ஜீவ கூடாரத்தில் I have heard but now I see, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுதோ நான் காண்கிறேன் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Moses' time, Jesus' time, the Apostles' time, Luther's time, Wesley's time, Pentecostal time. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை நோவாவின் காலத்தில், மோசேயின் காலத்தில், இயேசுவின் காலத்தில், அப்போஸ்தலர்களின் காலத்தில், லூத்தருடைய காலத்தில், வெஸ்லியினுடைய காலத்தில், பெந்தேகோஸ்தே காலத்தில் கண்டனர். Because that was a seed that was on the earth when this inspiration was poured out. ஏனென்றால் ஆவியின் ஏவுதல் ஊற்றப்பட்ட போது அது பூமியின் மேல் இருந்த விதையாயிருந்தது. Now while the inspiration is poured out together, the bride together, it's only those who are elected will see it. இப்பொழுதோ மணவாட்டியை ஒன்று சேர்ப்பதற்காக ஆவியின் ஏவுதல் ஊற்றப்படும் போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே அதை காண்பார்கள். Jesus said, I thank thee, Father, that thou hast hid these things from the eyes of the wise and prudent, and reveal it to babes such as learn. இயேசுவோ, பிதாவே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்றார். Now inspiration has to strike it. இப்பொழுது ஆவியின் ஏவுதல் அதை தொட வேண்டியதாயிருக்கிறது. Now when the inspiration struck him, that did it. He had it then. இப்பொழுது ஆவியின் ஏவுதல் அவனுக்கு உண்டான போது அது அதனை செய்தது. அப்பொழுது அவன் அதை உடையவனாயிருந்தான். Now we find out there comes a time of these crises when the press is right on. இப்பொழுது நெருக்கம் உண்டாகிற போது இந்த ஆபத்தான நேரம் உண்டாகிறது என்பதை நாம் கண்டறிகிறோம். And you look around today. Look at the condition we're living in. இன்றைக்கு நீங்கள் சுற்றுமுற்றும் நோக்கி பார்த்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையை கவனியுங்கள். Aren't we living in a modern Sodom and Gomorrah? நாம் ஒரு நவீன சோதோம் குமராவில் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லையா? Hasn't the world come back? உலகமானது மீண்டும் அநிலைக்கு வந்துள்ளது அல்லவா? That was a Gentile world that was destroyed then by fire. அது அப்பொழுது அக்கினியால் அழிக்கப்பட்ட புறஜாதி உலகமாயிருந்தது. Didn't Jesus say in St. Luke the 17th chapter, the 28th, 29th and 30th verse, that as it was in the days of Sodom, so shall it be in the coming of the Son of Man, when the Son of Man is being revealed. இயேசுவானவர் லூக்கா 17ஆம் அதிகாரம் 28வது 29வது 30வது வசனத்தில் சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும், அப்பொழுது மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படுவார் என்று கூறவில்லையா? What is a revealed? வெளிப்படுத்தப்படுதல் என்றால் என்ன? Is a secret made known. A revelation is to reveal or make known a secret. ஒரு ரகசியம் வெளிப்படையாதல், ஒரு வெளிப்பாடு, ஒரு ரகசியத்தை அறிவித்தல் அல்லது வெளிப்படுத்துதல் என்பதாகும். Now these things that's been hid all through the church ages is now being revealed, made known. இப்பொழுதோ இந்த காரியங்கள் சபை காலங்களினூடாக மறைக்கப்பட்டு இப்பொழுது வெளிப்படுத்தப்படுகின்றன, வெளிப்படையாக்கப்படுகின்றன. Now we can say that, and if God didn't back that up, that's wrong. இப்பொழுது நாம் அதை கூற முடிந்து அதே சமயத்தில் தேவனதை ஆதரிக்கவில்லை என்றால் அது தவறாகும். See, God don't need anybody to interpret His word. He's His own interpreter. பாருங்கள், தேவனுக்கு அவருடைய வார்த்தையை வியாக்கியானிக்க அவருமே தேவையில்லை. அவரே தம்முடைய சொந்த வியாக்கியானியாயிருக்கிறார். He said a virgin shall conceive, and she did. அவரோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்று கூறினார், அவள் கர்ப்பவதியானாள். He said let there be light, and there was. அவர் வெளிச்சம் உண்டாக்கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. And we are not living in Luther's age, Wesley age, or the Pentecostal age. நாம் லூத்தரின் காலத்திலோ வெஸ்லியின் காலத்திலோ அல்லது பெந்தேகோஸ்தேயின் காலத்திலோ ஜீவித்துக் கொண்டிருக்கவில்லை. The Pentecostal age is only a restoration of the gifts coming back to the church. But we're living in the evening time. We're living in the time of the calling out of the bride. பெந்தேகோஸ்தே காலம் என்பது சபைக்கு வரங்கள் திரும்ப அளிக்கப்படுவதாய் மாத்திரமே இருந்தது. ஆனால் நாம் சாயங்கால நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம்
மணவாட்டி வெளியே அழைக்கப்படும் ஒரு நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். Just as it was hard for the Catholics to see Luther and the Luthers to see the Wesley and the Wesleyans to see the Pentecostal age, so is it hard for the Pentecostals to see this age. லூத்தரை கண்டுகொள்வது கத்தோலிக்கர்களுக்கு எவ்வாறு கடினமாக இருந்ததோ, லூத்தரன்களுக்கு வெஸ்லியை கண்டுகொள்வது எவ்வாறு கடினமாக இருந்ததோ, வெஸ்லியர்களுக்கு பெந்தேகோஸ்தே காலத்தை கண்டுகொள்வது எவ்வாறு கடினமாக இருந்ததோ, அவ்வாறே பெந்தேகோஸ்தையினருக்கு இந்த காலத்தை கண்டுகொள்வது கடினமாக இருக்கிறது. It's always been that way because it's poured out upon an elected seed. And that only. அது எப்பொழுதுமே அந்த விதமாகவே இருந்து வந்துள்ளது. ஏனென்றால் அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீது ஊற்றப்படுகின்றது, அவர்கள் மீது மட்டுமே. That's what the Bible teaches. அதைத்தான் வேதம் போதிக்கிறது. They can't see it. Jesus even prayed for them. Said there's blind, they didn't know it. மற்றவர்களால் அதை காண முடியாது. இயேசுவானவரும் கூட அவர்களுக்காக ஜெபித்தார். அவர்கள் குருடராய் இருந்தனர் என்றும் அவர்கள் அதை அறியாதிருந்தனர் என்றும் கூறினார். Revelation tells us in this Laodicean church age, when he was put out of the church, that they're naked, poor, miserable, blind, and don't know it. இந்த லவோதிக்கேயா சபை காலத்தில் வெளிப்படுத்துகிற விசேஷம் நமக்கு கூறுகிறது என்னவென்றால், அவர் சபைக்கு புறம்பாக்கப்பட்டார் என்றும் அவர்கள் நிர்வாணிகள் என்றும் தரித்திரர் என்றும் பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் என்றும் குருடர் என்றும் அப்படி இருந்தும் அவர்கள் அதை அறியாதிருக்கிறார்கள் என்றும் கூறுகிறது. Back again, they can't see it, can't understand it. They're so creeped up in traditions. மீண்டுமாக அவர்களால் அதை காண முடியவில்லை, அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் பாரம்பரியங்களில் அவ்வளவாய் மூழ்கி இருக்கின்றனர். But remember, the promised word of God by the mouth of Jesus Christ, the very God that spoke creation into existence. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வாயினால் வாக்களிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நினைவு கூறுங்கள். வார்த்தையை உரைத்து சிருஷ்டிப்பை உண்டாக்கின தேவன் அவரே. He was the one before the foundation of the world that spoke the words and let there be and there was. உலக தோற்றத்திற்கு முன்னால் உண்டாக கடவது என்னும் வார்த்தைகளை உரைத்தவர் அவரே, அவை உண்டாயின. For he said he was in the world and the world was made by him and the world knew him not. ஏனென்றால் அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறிந்து கொள்ளவில்லை. But as many as did know him, to them he gave the power to become the sons of God. ஆனால் அவரை அறிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்றார். The very creator and the very creator himself, when he raised up Lazarus from the dead, he said, think this not strange, for the hour is coming that when all that's in the grave will hear the voice of the Son of Man and shall come out. அதே சிருஷ்டிகர் தாமே அவர் லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்பின போது அவர் இதை வினோதமாக நினைக்க வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அப்பொழுது அவர்கள் வெளியே வருவார்கள் என்றார். The very God that said let there be light said the voice of the Son of Man would wake those that are in the grave. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று உரைத்த அதே தேவன் மனுஷகுமாரனுடைய சத்தம் பிரேத குழிகளில் உள்ள அனைவரையும் எழுப்பும் என்றார். It has to happen in its season. அது அதனுடைய காலத்தில் சம்பவிக்க வேண்டியதாய் உள்ளது. He spoke, let there be male and female and so forth and all this, years and hundreds of years before it happened. அது சம்பவிப்பதற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே அவர் ஆணும் பெண்ணுமாக உண்டாக கடவுது என்றார். The inspiration hit the prophet Isaiah. He said, unto us a child is born, a son is given. ஆவியின் ஏவுதல் தீர்க்கதரிசி ஏசாயாவிற்கு உண்டாகி அவன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். His name shall be called Counselor, Prince of Peace, the mighty God, the everlasting Father. அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா எனப்படும் என்றார். Years passed, months, years, days, weeks, years rolled by, hundreds of years rolled by. வருடங்கள் கடந்தன, மாதங்கள், வருடங்கள், நாட்கள், வாரங்கள் கடந்து வருடங்கள் உருண்டோடின. 800 years later, Emmanuel was born by a virgin. 800 ஆண்டுகள் கழித்து ஒரு கன்னிகையின் மூலம் இம்மானுவேல் பிறந்தாரே. Why? It's because it was spoke by the lips of God's anointed prophet. A seed went forth. ஏன்? அது தேவனுடைய அபிஷேகிக்கப்பட்ட தீர்க்கதரிசியுடைய உதடுகளினால் உரைக்கப்பட்ட காரணத்தினால் ஒரு வித்து புறப்பட்டு சென்றது. See? That great hour said, will you ask me of a vision or a sign? புரிகின்றதா? அந்த மகத்தான நேரம், நீ ஒரு தரிசனத்தை அல்லது ஒரு அடையாளத்தை என்னிடம் வேண்டிக் கொள் என்றார். He said, I'll give him a sign.
An everlasting sign, a virgin shall conceive. An everlasting sign. அவரோ, நான் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை, நித்திய அடையாளத்தை கொடுப்பேன். அது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள், ஒரு நித்திய அடையாளம் என்றார். Now we find that those hours of real stress, that's usually when the Spirit of God moves in. இப்பொழுது அந்த உண்மையான நெருக்கத்தின் நேரத்தில், அதாவது வழக்கமாக அப்பொழுதே தேவனுடைய ஆவி உள்ளே வருகிறதை நாம் கண்டறிகிறோம். You let the Hebrew children walk right into the fiery furnace before he ever moved a hand. But when he moved, he moves. அவர் தம்முடைய கரத்தை அசைப்பதற்கு முன்பே எபிரேய பிள்ளைகளை எரிகிற அக்கினி சூளைக்குள்ளாக நடக்க அனுமதித்தார். ஆனால் அவர் அசைவாடுகிற போது அவர் அசைவாடுகிறார். Now, we notice here that in Luke, the 17th chapter and the 30th verse, that he said in the last days that the Son of Man would reveal himself as he did just before Sodom and Gomorrah. And the same conditions would exist. இப்பொழுது நாம் இங்கே லூக்கா 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் இதை காண்கிறோம். அதாவது அவர் சோதோம் குமராவின் அழிவிற்கு முன்னர் அவர் செய்தது போலவே கடைசி நாட்களிலும் மனுஷகுமாரன் தம்மை வெளிப்படுத்துவார், அதே நிலைமை இப்பொழுது இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். He told about Moses, and I beg your pardon, not about Moses, but about Noah. அவர் மோசேயை குறித்து பேசினார். நான் உங்களுடைய மன்னிப்பை வேண்டிக் கொள்கிறேன். மோசேயை குறித்து அல்ல, அவர் நோவாவை குறித்து பேசினார். How that the people was eating, drinking, and so forth, marrying and giving in marriage. ஜனங்கள் எவ்வாறு புசித்தார்கள், குடித்தார்கள் போன்றவற்றையும், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள் என்பதை குறித்தும் பேசினார். Then he come around, he said, now as it was in the days of Lot, so shall it be at the time when the Son of Man is being revealed. அதன் பின்னர் அவர் கூறிக்கொண்டே வந்து, அவர் இப்பொழுது லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் நடக்கும் என்றார். Now watch, the Son of Man was revealed to Abraham's group as a man, a prophet, in the form of human flesh, an ordinary man with dust on his clothes. And Abraham called him Elohim. இப்பொழுது கவனியுங்கள், ஆபிரகாமினுடைய குழுவிற்கு மனுஷகுமாரன் ஒரு மனிதனாக, மாம்ச சரீர ரூபத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக, தன்னுடைய ஆடைகளில் தூசி படிந்த ஒரு சாதாரண மனிதனாக வெளிப்பட்டார். ஆபிரகாம் அவரை ஏலோகிம் என்று அழைத்தார். Now Jesus promises here that in the last days the Son of Man will be revealed again to that same type of group, the royal seed of Abraham, just before the fire falls. இப்பொழுது கடைசி நாட்களில் அதே விதமான குழுவுக்கு, ஆபிரகாமின் ராஜரீக வித்திற்கு அக்கினி விழுவதற்கு சற்று முன்னர் மனுஷகுமாரன் வெளிப்படுவார் என்று இயேசுவானவர் இங்கே வாக்களித்துள்ளார். Remember, the church never received any more witness. Abraham, and then the promised son that they were looking for was brought right away after that. அதற்கு பின் சபையானது ஒருபோதும் எந்த சாட்சிகளையும் பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஆபிரகாமும் அவனை சார்ந்தவர்களும் பெறவே இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதன் பின்னர் அவர்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் நேரடியாக கொண்டு வரப்பட்டார். And the church is looking for the promised son. He will come right after the days of this ministry. He'll be revealed from the heavens. சபையும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனுக்காகவே எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஊழியத்தின் நாட்களுக்கு பிறகு அவர் வருவார். அவர் வானத்திலிருந்து வெளிப்படுவார். Now we see it too plain. It's got to be. இப்பொழுது நாம் அதை மிக தெளிவாக காண்கிறோம். அது அவ்வாறே சம்பவிக்க வேண்டும். Now the only thing there has to be is something pulsates, gets into a man. God vindicate and tells him and shows him that that is the thing to happen. இப்பொழுது சம்பவிக்க வேண்டிய ஒரே காரியம் என்னவெனில், ஒரு துடிப்பு ஏற்பட்டு ஒரு மனிதனுக்குள் நுழைந்து விடுகிறது. அப்பொழுது தேவன் உறுதிப்படுத்தி அவனிடத்தில் கூறி அதுதான் சம்பவிக்க வேண்டும் என்று அவனுக்கு காண்பிக்கிறார். And you sure go to like Moses did. He didn't want to deliver those children, but God spoke to him in a burning bush. He didn't want to go, but he had to go. அப்பொழுது நீங்களோ மோசே செய்தது போல அந்த பிள்ளைகளை விடுவிக்க அவனுக்கு விருப்பமில்லை. ஆனால் தேவன் ஒரு எரிகிற முச்செடியில் அவனிடத்தில் பேசினார். அவனோ போக விரும்பவில்லை. ஆனாலும் அவன் போக வேண்டியதாயிருந்தது. Moses had heard of him being the great Jehovah, but then he could see him. He was in the form of a pillar of fire.
அவர் மகத்தான ஏகோவா என்று மோசே அவரை குறித்து கேள்விப்பட்டிருந்தான். ஆனால் அப்பொழுது அவனால் அவரை காண முடிந்தது. அவர் ஒரு அக்கினி ஸ்தம்ப உருவில் இருந்தார். நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் நான் இப்பொழுதோ உம்மை காண்கிறேன். What was he seen in? His word vindicated. அவன் அதற்குள் என்னத்தை கண்டான்? அவருடைய வார்த்தை ரூபகாரப்படுத்தப்பட்டதையே கண்டான். God told Abraham that his people would sojourn in a strange land for 400 years, but he would bring them out with a mighty hand. தேவன் ஆபிரகாமிடத்தில் அவனுடைய ஜனங்கள் ஒரு அந்நிய தேசத்தில் 400 ஆண்டுகளாக சஞ்சரிப்பார்கள் என்றும், ஆனால் அவர் ஒரு பலத்த கரத்தினால் அவர்களை வெளியே கொண்டு வருவார் என்றும் கூறியிருந்தார். And notice this burning bush gave vindication to what the prophet Abraham had said would take place. கவனியுங்கள், இந்த எரிகிற முச்செடியானது தீர்க்கதரிசி ஆபிரகாம் என்ன சம்பவிக்கும் என்று கூறியிருந்தானோ அதை ரூபகாரப்படுத்தினது. Moses said, I've heard of it, but now I see it. மோசேயோ, நான் அதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இப்பொழுதோ நான் அதை காண்கிறேன் என்றான். Now we've heard that in the last days that the Son of Man will come among his people and reveal himself to the people in the same way that he did just before the destruction of Sodom. இப்பொழுதோ இந்த கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் தமது ஜனங்களுக்கு மத்தியில் வந்து சோதோமின் அழிவிற்கு சற்று முன்னர் அவர் செய்த விதமாகவே தம்மை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். The Son of Man, what did he do? மனுஷகுமாரன் அவர் என்ன செய்தார்? He knew the secrets that was in Sarah's heart. அவர் சாராளினுடைய இதயத்தில் இருந்த ரகசியங்களை அறிந்திருந்தார். Also give the promise to Abraham. ஆபிரகாமுக்கும் கூட வாக்குத்தத்தத்தை அருளினார். Abraham had heard God's voice. He might have seen him in many different ways. I don't know how he talked to him through dreams or through prophecies, but this time he saw him. ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருந்தான். அவன் அவரை அநேக வித்தியாசமான வழிகளில் அவரை கண்டிருக்கலாம். அவன் எப்படி அவரிடத்தில் பேசினான் என்றும் சொப்பனங்களினூடாகவும் தீர்க்க தரிசனங்களினூடாகவும் எப்படி பேசினான் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த முறையோ அவன் அவரை கண்டான். நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்பொழுதோ நான் உம்மை காண்கிறேன். And the church has heard of God. They've read of him and what he did and the promises he made. But now we see him with our eyes. Just the same as Job. சபையானது தேவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவரை குறித்து வாசித்திருக்கிறார்கள். அவர் என்ன செய்தார் என்றும் அவர் செய்துள்ள வாக்குத்தத்தங்களையும் குறித்து வாசித்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதோ நாங்கள் அவரை எங்களுடைய கண்களினால் யோபு கண்ட அதே விதமாக காண்கிறோம். I've heard of thee, but now I see thee. My, what a difference. நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இப்பொழுதோ நான் உம்மை காண்கிறேன். என்னே ஒரு வித்தியாசம். Moses in that crisis cried out. மோசே அந்த ஆபத்தான நிலைமையில் முறையிட்டான். And we find out in Exodus, the 14th chapter, 13th and to the 16th verse, Moses in that great strain there with the children of Israel, inspiration struck him, and he said what he was supposed to say, not knowing he said it. யாத்ராகமும் 14ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 16 வரை உள்ள வசனங்களில் இஸ்ரவேல் ஜனங்களுடன் கூட பெரிதான நெருக்கடியான நிலையில் இருந்த மோசேக்கு ஆவியின் ஏவுதல் உண்டானது. அவன் சொல்ல வேண்டும் என்றிருந்ததையே அவன் கூறினான். அவன் அதை அறியாமலேயே அதை கூறினான் என்பதை நாம் கண்டறிகிறோம். Stand still and see the salvation of God. பாருங்கள், அப்படியே நின்று தேவனுடைய ரட்சிப்பை பாருங்கள் என்றார். God had never spoke to him yet. அதே சமயத்தில் தேவன் அவனிடத்தில் ஒருபோதும் பேசியிருக்கவே இல்லை. See, the inspiration struck him. பாருங்கள், ஆவியின் ஏவுதல் அவனுக்கு உண்டானது. They said, why did you bring us out here? We were to die in Egypt. அவர்களோ, நீர் ஏன் எங்களை இங்கு கொண்டு வந்தீர்? நாங்கள் எகிப்தில் மடிந்திருக்க வேண்டும் என்று. Was it because there's no graves down there? Bring us out here and let us die. அங்கே பிரேத குழிகள் இல்லாத காரணத்தினாலா எங்களை இங்கே கொண்டு வந்தீரே? நாங்கள் மரித்து போவோம். Now we could live in peace as slaves until we died, but you brought us out here. நாங்கள் மரிக்கும் வரையில் அடிமைகளாகவே சமாதானமாக ஜீவித்திருக்கலாம், ஆனால் நீரோ எங்களை இங்கே கொண்டு வந்து விட்டீர் என்று. Moses, a prophet, knowing he had access to God, was inspired. And he said, stand still and you'll see the salvation of God. For the Egyptians you're looking at today, you'll never see him again. மோசே ஒரு தீர்க்கதரிசி, அவன் தேவனிடத்தில் தொடர்பு கொள்ள வேண்டியதாக இருந்ததை அறிந்து ஆவியில் ஏவப்பட்டு அவன்
நீங்கள் நின்று கொண்டு நீங்கள் தேவனுடைய ரட்சிப்பை பாருங்கள். ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்றார். How did he know it was going to happen? அது சம்பவிக்க போகிறது என்பதை அவன் எப்படி அறிந்திருந்தான்? How did he know? அவன் எப்படி அறிந்திருந்தான்? He didn't know what he spoke. அவன் என்ன பேசினான் என்பதையே அவன் அறியாமல் இருந்தான். But immediately after he spoke it, God told him how to do it. He said, Moses, don't cry to me. Take your staff in your hand and stretch out over the sea and tell the children of Israel to walk. Amen. ஆனால் அவர் அதை பேசின பிறகு உடனடியாக அதை எப்படி செய்ய வேண்டும் என்று தேவன் என்னிடம் கூறினார். அவர், மோசே, என்னிடம் முறையிட வேண்டாம். உன்னுடைய கோலை உன் கையிலே எடுத்துக்கொண்டு போய் அதை சமுத்திரத்தின் மேல் நீட்டி இஸ்ரவேல் புத்திரிடம் நடந்து போகும்படி சொல் என்றார். ஆமென். The inspiration. ஆவியின் ஏவுதலாயிற்று. That's why it strikes you if you're sick. That's why it strikes you if you're afflicted. நீங்கள் சுகவீனமாக இருக்கும் போது அந்த விதமாகத்தான் அது உங்களுக்கு தோன்றுகிறது. நீங்கள் அவதியிரும் போது அந்த விதமாகத்தான் அது உங்களுக்கு தோன்றுகிறது. Something's revealed to you. And you see that's been revealed. You speak out, I'm healed. ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் நான் சுகமடைந்து விட்டேன் என்று கூறுகிறீர்கள். Then God tells you what to do. Rise up and start walking. Amen. அதன் பின்னர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். எழுந்து நடக்க துவங்குங்கள். ஆமென். Then it's all over. When you can do it that way. நீங்கள் அந்த விதமாக அதை செய்யும் போது அப்பொழுது அது முழுமையாக முற்று பெற்று விடுகிறது. That's the way God does it. Then you see God manifested through yourself. அந்த விதமாகத்தான் தேவன் அதை செய்கிறார். அது உங்களினூடாக தேவன் வெளிப்படுத்துவதை நீங்கள் காண்கிறீர்கள். It was God that told him to do it. அதை செய்யும்படி தேவன் அவனிடத்தில் கூறியிருந்ததாய் அது இருந்தது. Now, then all that was present, all of Israel that was present saw that inspiration that struck Moses. இப்பொழுது அதன் பின்னர் அங்கிருந்த யாவரும் அங்கிருந்த இஸ்ரவேலர் அனைவரும் மோசேக்கு உண்டான ஆவியின் ஏவுதலை கண்டனர். They seen God with their own eye blow that water back from one side to the other. தேவன் தண்ணீரை ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு பிரித்ததை அவர்கள் தங்கள் சொந்த கண்களினால் கண்டனர். And that pillar of fire led them right across the sea. அந்த அக்கினி ஸ்தம்பம் அவர்களை சமுத்திரத்தினூடாக வழிநடத்தி இருந்தது. He heard of God, then they seen God. அவன் தேவனை குறித்து கேள்விப்பட்டான், அப்பொழுது அவர்கள் தேவனை கண்டனர். Joshua was in an hour of crisis when the armies was routed and the sun was going down. யோசுவா ஆபத்தான நேரத்தில் இருந்தான். சேனைகள் விரோதமாக ஒன்று கூட்டப்பட்ட போது சூரியனோ அஸ்தமித்துக் கொண்டிருந்தது. Joshua was a prophet and he knew that if them armies ever had a chance to unite again and come against him, he would lose more men. So in that hour of crisis, when something had to be done, யோசுவா ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். சேனைகள் மறுபடியுமாக ஒன்றாக இணைந்து அவனுக்கு விரோதமாக புறப்பட தருணம் கிடைத்தால் அவன் அநேக மனிதரை இழக்க நேரிடும் என்பதை அவன் அறிந்திருந்தான். எனவே அந்த ஆபத்தான நேரத்தில் ஏதோ ஒரு காரியம் செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. there's only one thing. If he could keep them running, he'd rout them everyone down. ஒரே ஒரு காரியம் மாத்திரம் உண்டு. அதாவது அவன் சேனைகளை ஓட வைத்தால் அவர்கள் ஒவ்வொருவரையும் அவன் மடங்கடிக்க முடியும். But there wasn't enough light to do it. So Joshua stood, raised his hand and said, "Sun, stand still. And moon, hang over Ajalon till I get through this battle." ஆனால் அங்கேயோ அதை செய்ய போதிய வெளிச்சம் இல்லாதிருந்தது. ஆகையால் யோசுவா நின்று தன்னுடைய கரங்களை உயர்த்தி அவன், நான் இந்த யுத்தத்தை முடிக்கும் வரையில் சூரியனே அப்படியே தரித்திரில், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேல் தரித்திரில் என்றார். And the sun stood still. சூரியன் அப்படியே தரித்து நின்றது. They heard Joshua speak and then they seen God with their own eyes in action. Sure. யோசுவா பேசுவதை அவர்கள் கேட்டனர். அதன் பின்னர் அவர்கள் தேவனை செயலில் தங்களுடைய சொந்த கண்களில் கண்டனர். உண்மை. See, of course, it was a paradox to see something that seems to be impossible, yet it's true. பாருங்கள், உண்மையிலேயே நடக்கக்கூடாத ஒரு காரியமாய் தென்படுகிறதை காணும்படியான ஒரு நம்ப முடியாத உண்மையாய் அது இருந்தது. அதே சமயத்தில் அது உண்மையாயிருக்கிறது. But the sun stood still, says the Bible. ஆனால் சூரியனோ அப்படியே தரித்து நின்றது என்று வேதம் கூறுகிறது. I don't know what you people think. It thinks the world's run now, but anyhow, the sun stood still. ஜனங்களாகி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. இப்பொழுது உலகம் சுற்றுகிறது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் எப்படியோ சூரியன் அப்படியே தரித்து நின்றது. Perhaps Joshua never have tried to figure out
how he was going to do it, how God was going to do it, the only thing that he said was, "Sun, stand still." ஒருவேளை யோசுவா அவன் அதை எப்படி செய்ய போகிறான் என்றும் தேவன் அதை எப்படி செய்ய போகிறார் என்றும் புரிந்து கொள்ள ஒருபோதும் முயலாதவனாய் இருந்தான். அவன் கூறின ஒரே காரியம், சூரியனே அப்படியே தரித்திரில் என்பதே ஆகும். He said it perhaps not knowing what he was saying, because it was God that gave it to him, and he worked. அவன் அதை கூறினான். ஒருவேளை அவன் என்ன கூறிக்கொண்டிருந்தான் என்பதை அறியாமல் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அது தேவன் அவனுக்கு அளித்ததாயிருந்தது. அவர் கிரியை செய்தார். Same thing in Mark 11:23. If you say to this mountain, be moved, and don't doubt in your heart, but believe that what you said will come to pass, you can have what you said. மார்க் 11:23 அதே காரியம். எவனாகிலும் மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். But you can't stand there fumbling in your mind and say it. You've got to be inspired to say it. Amen. ஆனால் நீங்கள் உங்களுடைய சிந்தையில் சந்தேகம் கொண்டவர்களாய் அங்கு நின்று கொண்டு அதை சொல்ல இயலாது. அதை கூற நீங்கள் ஆவியில் ஏவப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். Excuse the expression, but that day sitting in that woods and God's my judge and I could fall dead on this pulpit. And that scripture stumped me all my life. இந்த விதமாய் விளக்கி கூறுவதற்காக மன்னிக்கவும். ஆனால் அன்றொரு நாள் அங்கே அந்த காடுகளில் அமர்ந்து கொண்டிருந்த போது தேவன் என்னுடைய நியாயாதிபதியாக இருக்கிறார். நான் தவறாக கூறினால் இந்த பிரசங்க பீடத்தின் மீதே விழுந்து மரிக்கக்கூடும். அந்த வேதவாக்கியம் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு புதிராக இருந்தபோது Sitting there that morning in the woods, and I was thinking on that, and that voice spoke to me. He said that scripture is like all scriptures, is true. அன்று காலை அந்த காட்டில் நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் அதன் பேரில் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த சத்தம் என்னிடத்தில் பேசி அவர், அந்த வேதவாக்கியம் மற்றெல்லா வேதவாக்கியங்களை போன்றுதான் அது உண்மையானது என்றார். And I thought, well, how could it be? அப்பொழுது நானோ நல்லது, அது எப்படி இருக்க முடியும் என்று எண்ணினேன். And he said, he said, speak and it will be that way, don't doubt it. அவரோ நீ என்று கூறினார். நான் சொன்னேன். அப்பொழுது அவர், பேசு, அது அந்த விதமாகவே இருக்கும், அதை சந்தேகப்படாது என்றார். And I was talking to somebody sitting out in the woods. No squirrels been there for 3 days. There's no squirrels there. நான் காட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்த யாரோ ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். 3 நாட்களாக அங்கே அணில்களே இல்லாதிருந்தது. அங்கே அணில்களே இல்லை. And I sat in a sycamore thicket. Squirrels don't even come. Anyone hunts squirrels, well, they're not sycamore. நான் அடர்த்தியாக வளர்ந்த ஒரு காட்டாத்தி மரத்தின் அடியில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அணில்கள் கூட அங்கு வருவதே இல்லை. அணில்களை வேட்டையாடும் எவரும் அவை காட்டாத்தி மரத்தில் இருப்பதில்லை என்பதை அறிவேன். And I've been sitting there, wind blowing real hard about 10 o'clock in the morning. And I was thinking again. நான் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தேன். காற்றோ பலமாக வீசிக் கொண்டிருந்தது. அது காலை சுமார் 10 மணியாக இருந்தது. நான் மீண்டும் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். And it said you're hunting and you need squirrels just the same as Abraham needed a ram. அப்பொழுது அந்த சத்தம், நீ வேட்டையாடிக் கொண்டிருக்கிறாய், ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்கடா தேவைப்பட்டது போல உனக்கு அணில்கள் தேவைப்படுகின்றன என்றது. I thought that's always told me the truth, but this sounds funny. அப்பொழுது நானோ அது எப்பொழுதுமே எனக்கு உண்மையே கூறி வந்துள்ளது, ஆனால் இது விசித்திரமாய் உள்ளதே என்று எண்ணிக்கொண்டேன். I got up from where I was sitting, looked all around. Where is that person that was talking to me? நான் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து சுற்றுமுற்றும் நோக்கி பார்த்துவிட்டு என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற அந்த நபர் எங்கே என்று நோக்கினேன். Nothing. Wind just blowing real hard. ஒன்றுமே காணப்படவில்லை. காற்றோ பலமாக வீசிக்கொண்டே இருந்தது. I thought, could I fell asleep and dream that? நானோ ஒரு கால் நான் உறங்கப் போய் அதை சொப்பனமாக கண்டேனா என்று எண்ணினேன். No, I wasn't asleep. I was sitting up against a tree there, watching. Supposed to pick up Brother Woods and Brother Softman back there. Just a little bit, around 10 o'clock in the morning. இல்லையே, நான் உறங்கவில்லையே. நான் அந்த மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு கவனித்துக் கொண்டே இருந்தேன். நான் காலை 10 மணி அளவில் சகோதரன் வுட் மற்றும் சகோதரன் சாத்மன் அவர்களையும் அங்கே சந்திக்க வேண்டியவராயிருந்தேன். Farmers all out there working, gathering their corn. விவசாயிகள் எல்லோரும் அங்கே வேலை செய்து கொண்டு தங்களுடைய சோளத்தை சேகரித்துக் கொண்டிருந்தனர். I heard it again say, you are hunting and you need game. How many do you need? அப்பொழுது அந்த சத்தம் மீண்டும் பேசுவதை நான் கேட்டேன். அந்த சத்தம், நீ வேட்டையாடிக் கொண்டிருக்கிறாய், உனக்கு வேட்டை பொருள் தேவை, உனக்கு எத்தனை தேவைப்படுகிறது என்று கேட்டது. And I thought, now I don't want to overdo this. I'm just going to ask for three squirrels. அப்பொழுது நானோ, இப்பொழுது நான் இந்த காரியத்தில் அதிகமாக கேட்க விரும்பவில்லை, ஆனால் நான் 3 அணில்களை கேட்கப் போகிறேன். I want young 3 red squirrels.
I want them. எனக்கு 3 சிவப்பு நிற இளம் அணில்கள் தேவை, எனக்கு அவைகள் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன். He said, then speak about it. உடனே அவர், அப்படியானால் அதை குறித்து பேசி என்றார். And I said, I am going to get 3 young red squirrels. நான் 3 சிவப்பு நிற இளம் அணில்களை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்றேன். He said, which way will they come? அப்பொழுது அவரோ, அவை எந்த வழியாய் வர வேண்டும் என்று கேட்டார். Well, I thought I went this far. There's something talking to me here, just the same as you hear me talking. நான் இவ்வளவு தூரம் சென்றிருக்கிறேன், ஆயினும் ஏதோ ஒன்று என்னிடத்தில் இங்கே பேசிக்கொண்டே இருக்கிறது என்று எண்ணினேன். நான் உங்களிடத்தில் பேசுவதை நீங்கள் கேட்கிறது போலவே அது இருந்தது. God in heaven, this Bible over my heart knows that that's true. இந்த வேதம் என் இதயத்தின் மேல் இருக்க, பரலோகத்தின் தேவன் அது உண்மை என்பதை அறிந்திருக்கிறார். And I said, well, I picked out a ridiculous place, an old dry limb hanging out there about 50 yards where my rifle was shot in. நான் நல்லது என்றேன். நான் ஒரு கேலித்தனமான இடத்தை தேர்ந்தெடுத்தேன். அங்கே ஒரு பழைய உலர்ந்த கிளை ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. என் துப்பாக்கியை சுட நான் வைத்திருக்கும் இடத்திலிருந்து சுமார் 50 கஜ தூரம். I said the first one will be right there, and there he was. நானோ முதலாம் அணில் அங்கிருக்க வேண்டும் என்றேன். அது அங்கிருந்தது. I rubbed my eyes and looked back. I turned my head and I thought, I don't want to shoot a vision. நான் என் கண்களை தேய்த்துக் கொண்டு திரும்பி போய் பார்த்தேன். நான் என் தலையை திருப்பினேன். பின்னர் நான் ஒரு தரிசனத்தில் சுட விரும்பவில்லை என்று எண்ணினேன். So I looked around again. There sat the squirrel. ஆகையால் நான் மறுபடியும் சுற்றுமுற்றும் நோக்கினேன். அங்கே ஒரு அணில் உட்கார்ந்திருந்தது. I throwed a shell up in my gun, aimed up, and I see his black-eyed young red squirrel. அப்பொழுது நான் என் தோட்டாவை என்னுடைய துப்பாக்கிக்குள் போட்டு குறிவைத்தேன். அப்பொழுது என்னால் சிவப்பு நிற இளம் அணிலின் கருப்பு கண்ணை பார்க்க முடிந்தது. I thought, maybe I'm sleeping. I'll wake up in a few minutes. See, I'm dreaming about this. நான் தூங்கிக் கொண்டிருக்கலாம், எனவே நான் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் எழுந்து விடுவேன். பாருங்கள், நான் இதை குறித்து சொப்பனம் கண்டு கொண்டிருக்கிறேன் என்றே எண்ணிக்கொண்டேன். Well, I leveled down, shot the squirrel, and it dropped off the limb. பின்னர் நான் துப்பாக்கியை சரிமட்டமாக வைத்து அணிலை சுட்டேன். அது கிளையிலிருந்து கீழே விழுந்தது. I thought, well, I don't know. I thought, should I go over and look for it? அப்பொழுது நான் எனக்கு தெரியவில்லையே என்று எண்ணினேன். மேலும் நான் அங்கு சென்று அதை தேடி பார்க்க வேண்டும் என்று எண்ணினேன். And I walked over there and there it laid. I picked it up, blood ran out of it. A vision don't bleed, you know. நான் அங்கு நடந்து சென்ற போது அது அங்கே கிடந்தது. நான் அதை மேலே தூக்கி எடுத்த போது அதிலிருந்து ரத்தம் வடிந்தது. ஒரு தரிசனத்தில் ரத்தம் வடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். So I picked up and it was a squirrel. நான் அதை மேலே தூக்கி எடுத்த போது அது ஒரு அணிலாயிருந்தது. I got real numb all over. உண்மையாகவே எனக்கு உடல் முழுவதுமே மறுத்து போய்விட்டது. I looked around and I said, God, that was you. I said, thank you for this. Now I'll go out. He said, but you said. Do you doubt what you said? நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். அப்பொழுது நான், தேவனே, அது நீர்தானே என்றேன். பின்னும் நான், இதற்காக உமக்கு நன்றி, இப்பொழுது நான் செல்கிறேன் என்றேன். அவர், ஆனால் நீ சொன்னதை குறித்து சந்தேகப்படுகிறாயா? You said you'd get 3. Now where will the next one come from? நீயோ அங்கே 3 இருக்க வேண்டும் என்று கூறினாயே, இப்பொழுது அடுத்த ஒன்று எங்கிருந்து வர வேண்டும் என்று கேட்டார். I thought, well, if I'm dreaming, I'm going to continue on. அப்பொழுது நானோ, நல்லது, நான் சொப்பனம் கண்டு கொண்டிருப்பேனேயானால் நான் தொடர்ந்து சொப்பனம் கண்டு கொண்டே இருப்பேன் என்று எண்ணினேன். So I said, I picked out an old post over there of a tree that's all wrapped up with this here poison ivy. ஆகையால் நான் சொன்னேன், நான் அங்கே மரத்தின் அருகிலுள்ள ஒரு பழைய கம்பத்தை தேர்ந்தெடுத்தேன். அதன் மேல் விஷமுள்ள பசுங்கொடி ஒன்று படர்ந்திருந்தது. You ever get a squirrel in that? நீங்களோ அதில் ஒரு அணிலையும் ஒருபோதும் காணவே முடியாது. So I said, the next one will come right out of that poison ivy, and there sat that young red squirrel looking right at me. எனவே நான் அடுத்த அணில் அந்த விஷமுள்ள கொடியிலிருந்து வர வேண்டும் என்றேன். அப்பொழுது அந்த சிவப்பு நிறமுள்ள இளம் அணில் அங்கு அமர்ந்து கொண்டு என்னையே நோக்கி பார்த்தது. I set my gun down, rubbed my eyes, and turned around again. I thought, there he sat, turned his head sideways. நான் என்னுடைய துப்பாக்கியை கீழே வைத்துவிட்டு என்னுடைய கண்களை தேய்த்தேன். மறுபடியும் திரும்பி பார்த்தேன். நான் நினைத்தேன், அப்பொழுது அது அங்கே அமர்ந்து கொண்டு தன்னுடைய தலையை பக்கவாட்டில் சாய்த்தவாறு திரும்பி இருந்தது. I shot the squirrel. And then I started to go home.
but said you said 3. Do you doubt what you said? அப்பொழுது நான் அந்த அணிலை சுட்டு வீழ்த்திவிட்டு நான் வீட்டிற்கு செல்ல புறப்பட்டேன். ஆனால் அந்த சத்தமோ, நீ 3 என்று கூறினாயே, நீ கூறினதை சந்தேகிக்கிறாயா என்று கேட்டது. I said, no, Lord, I don't doubt what I said. For you're confirming. அப்பொழுது நானோ, இல்லை ஆண்டவரே, நான் கூறினதை குறித்து சந்தேகப்படவில்லை, ஏனென்றால் நீர் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறீரே என்றே. This is one scripture that stumped me. Not if I say, but if you say. Not if Jesus said it, but if you say it yourself. இந்த ஒரு வேதவாக்கியம் எனக்கு புதிராயிருந்தது. நான் சொன்னால் என்றல்ல, நீ சொன்னால். இயேசு அதை கூறியிருந்தால் என்றல்ல, ஆனால் நீயே அதை கூறியிருந்தால். Now I thought somehow I broke into that channel, and I know he's here because I'm almost beside myself. அப்பொழுது நான் எப்படியோ நான் அந்த வாய்க்காலுக்குள் நுழைந்திருக்கிறேன். அவர் இங்கு இருக்கிறார் என்பதை அறிவேன், ஏனென்றால் எனக்கு ஏறக்குறைய பைத்தியமே பிடித்து விட்டது போல் உள்ளது என்று எண்ணிக்கொண்டேன். I thought I'll make this one ridiculous sure enough. எனவே நான் இதை இன்னும் அதிக பரியாசத்துக்குள்ளாக்குகிறேன் என்று எண்ணிக்கொண்டேன். I said there'll be a red squirrel come down off that hill, come right down this way and right by me, and go out and sit on that limb and look down there at that farmer. அப்பொழுது நான் ஒரு சிவப்பு நிற அணில் அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி இந்த வழியாக வந்து என் அருகில் வந்து இங்கிருந்து புறப்பட்டு சென்று அந்த கிளையின் மேல் உட்கார்ந்து அந்த விவசாயி அங்கே நோக்கி பார்க்க வேண்டும் என்றேன். Here he come down the hill, went right out and sat and looked at the farmer, and I shot him. இதோ அது மலையிலிருந்து இறங்கி வந்து இங்கிருந்து புறப்பட்டு சென்று அந்த விவசாயி நோக்கி பார்த்தது. அப்பொழுது நான் அதை சுட்டேன். Satan said to me, you know what? The woods are just full of them now. அப்பொழுது சாத்தான் என்னிடம், உனக்கு என்னவென்று தெரியுமா, இப்பொழுது காடு அணில்களால் நிறைந்துள்ளது என்றான். I sat there till 12 o'clock and not another thing happened. அப்பொழுது நான் 12 மணி வரை அங்கே உட்கார்ந்திருந்தேன். ஒரு அணிலையும் நான் காணவில்லை. It goes to show that when God, He's the very creator of heavens and earth. அது தேவன் என்பதையும் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த அதே சிருஷ்டிகர் அவர் என்பதையே காண்பிக்கிறது. Listening in at Jeffersonville. Now, there's a family named Wright. இப்பொழுது ஜெஃபர்சன்வில்லில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ரைட் என்னும் பெயர் கொண்ட ஒரு குடும்பம் உண்டு. Brother Woods and I went out to see them. They make the communion wine for the church. சகோதரன் உட்ஸ் அவர்களும் நானும் அவர்களை காண சென்றிருந்தோம். அவர்கள் சபையில் நடக்கும் ராபோஜனத்திற்கு திராட்சரசம் தயாரிக்கிறவர்கள். Little Edith was sitting there in the room, a little crippled girl. She'd been sick all of her life. And so we'd always look to God to heal her. அப்பொழுது சிறிய எடித் அங்கே அறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். முடமான ஒரு சிறு பெண். அவள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வியாதியாயிருந்தாள். எனவே அவளை சுகப்படுத்தும்படி நாங்கள் எப்பொழுதும் தேவனையை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தோம். Her sister, a widow, her husband had been killed. Her name was Hattie, very humble little woman. அவளுடைய சகோதரி ஒரு விதவை. அவளுடைய கணவரோ கொல்லப்பட்டிருந்தார். அவளுடைய பெயர் ஹேட்டி என்பதாகும். அவள் மிகவும் தாழ்மையான சிறு பெண். And while Brother Banks and I went out to get her a rabbit, they'd cooked a big cherry cobber and made me sit down and eat. நானும் சகோதரன் பேங்க்ஸ் அவர்களும் அவளுக்காக ஒரு முயலை வேட்டையாட சென்றிருந்த போது அவர்கள் ஒரு பலகாரத்தை சமைத்து வைத்து என்னை அமர்ந்து புசிக்கும்படி செய்தனர். We was all sitting around a table. We were talking about this. It just happened a few days before. நாங்கள் எல்லோருமே மேஜையை சுற்றி அமர்ந்து கொண்டிருந்த போது நாங்கள் இதை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். இது ஒரு சில நாட்களுக்கு முன்னர் சம்பவித்திருந்தது. And while I was sitting around the table talking about this, all at once I said, what could have happened? மேஜையை சுற்றி உட்கார்ந்து கொண்டிருக்கையில் இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கையில் திடீரென்று நான் என்ன நடந்திருக்க முடியும் என்று. But I said, Brother Wright, you're an old man. Hunting squirrels all your life. Brother Shelby, you're an expert squirrel hunter. Brother Woods, so are you. I've hunted them since a kid. Did you ever see a squirrel in a sycamore and locust thicket? மேலும் நான், சகோதரன் ரைட், நீர் ஒரு வயோதிக மனிதன். உங்களுடைய ஜீவியம் முழுவதிலும் அணில்களை வேட்டையாடி வந்துள்ளீர். சகோதரன் ஷெல்பை அவர்களே, நீங்களும் அணில் வேட்டையாடுவதில் திறமை வாய்ந்தவர். சகோதரன் உட் அவர்களே, நீங்களும் கூட அப்படிப்பட்டவர்தான். நானும் கூட ஒரு சிறு பிள்ளையா இருந்தது முதற்கொண்டே அணில்களை வேட்டையாடி வந்திருக்கிறேன். நீங்கள் எப்பொழுதாவது ஒரு அணிலை காட்டாத்திமர புதரிலோ வெட்டுக்கிளிகள் அமரும் காட்டு புதரிலோ கண்டதுண்டா என்று கேட்டேன். No, sir. அதற்கு அவர்களோ இல்லை ஐயா என்றே பதில் உரைத்தனர். I said they just wasn't there. அப்பொழுது நான் அவைகள் அங்கே இருந்திருக்காது என்று கூறினேன். I said the only thing I know is just the same God. When Abraham needed a ram, he was Jehovah Jireh. He could provide for himself. நான் எனக்கு தெரிந்த ஒரே காரியம் அது மாறாத அதே தேவன் என்பதே ஆகும்.
ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்கடா தேவைப்பட்ட போது அவர் யெகோவா ஈரேவாக இருந்தார். அவர் தமக்காக ஒன்றை அளிக்க முடிந்தது என்று. I said, I believe it's the same thing. மேலும் நான் இதுவும் அதே காரியம் என்றே நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறினேன். And little old Hattie sitting back there said, Brother Branham, that's nothing but the truth. அப்பொழுது அங்கே பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த சிறு ஏட்டி, சகோதரன் பிரணாம் அவர்களே, அது உண்மையே அன்றி வேறொன்றுமில்லை என்றார். She said the right thing. அவள் கூறினது சரியான காரியமாயிற்றே. When she said that, the Holy Spirit dropped over into that channel again. Every one of them felt it. அவள் அதை கூறின போது பரிசுத்த ஆவியானவர் அந்த வாய்க்காலுக்குள் மறுபடியும் வந்தார். அப்பொழுது அதை அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்தனர். I raised up. I said, Sister Hattie, thus saith the Lord. You said the right word like the Ethiopian woman said. உடனே நான் எழும்பி நின்றேன். பின்னர் நான், சகோதரி ஏட்டி, கர்த்தர் உரைக்கிறதாவது, நீ அந்த சீரோபேனிக்கியா தேசத்து ஸ்திரீயை போல் சரியான வார்த்தை கூறினார். The Holy Spirit speaking to me now and said for me to give you the desire of your heart. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சையை உனக்கு அளிக்கும்படி என்னிடம் கூறினார் என்று. I said, now, if I be God's servant, if it is, it'll happen. If I ain't God's servant, then I'm a liar and it won't happen. I'm a deceiver. அப்பொழுது நான், இப்பொழுது நான் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருந்தால், அவ்வாறு இருந்தால் அது சம்பவிக்கும். நான் தேவனுடைய ஊழியக்காரனாய் இல்லாமல் இருந்தால், அப்பொழுது நான் ஒரு பொய்யனாகியிருக்கிறேன். அது சம்பவிக்கவில்லை என்றால் நான் ஒரு வஞ்சகன் என்று கூறினேன். I said, now try and see it's the Spirit of God. தொடர்ந்து நான், இப்பொழுது இது தேவனுடைய ஆவியா அல்லது இல்லையா என்று சோதித்து பாருங்கள் என்றே. She said, Brother Branham, everybody was crying. Said, what shall I ask? அவள் சகோதரன் பிரணாமே என்று கூறி, நான் என்ன கேட்பது என்றாள். எல்லோருமே அழுது கொண்டே இருந்தனர். I said, you got a crippled sister sitting there. நான், ஊனமாய் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி உனக்கு உண்டே என்றேன். I had $20 in my pocket to give to her that she had put in a donation. அவள் நன்கொடை போட்டிருந்ததற்காக அவளுக்கு திரும்ப அளிக்க நான் என் சட்டைப்பையில் $20 வைத்திருந்தேன். And the woman don't make a capital of $200 a year on that little old poor farm, her and 2 boys. அந்த ஸ்திரீனுடைய மூல வருமானம் சுமார் $200 கூட கிடையாது. அவள் அந்த எளிய சிறு பண்ணையிலிருந்து ஒரு வருடத்திற்கு $200 கூட சம்பாதிப்பதில்லை. அவளுக்கு 2 பையன்கள் இருந்தனர். Her boys had got to be regularly rickies. The school days, you know, and just sassing their mother, 15, 16 years old. அவளுடைய பையன்களோ பள்ளிக்கூட நாட்களில் வழக்கமாக உலக பிரகாரமான பையன்களைப் போல நடந்து அவர்களுடைய தாயை துன்புறுத்திக் கொண்டிருந்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்களா? 15, 16 வயதுடையவர்கள். And all they were standing over there laughing at what I was saying. ஓ, நான் அதை கூறிக்கொண்டிருந்த போது அவர்கள் அங்கே நின்று கொண்டு கேலியாக சிரித்துக் கொண்டிருந்தனர். And I said, you've got a father and mother sitting here so old. அப்பொழுது நான், வயது சென்றவர்களாய் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒரு தகப்பனும் தாயும் உனக்கு உண்டு. You haven't got any money. Ask for the money and see if it comes in your lap. நீ பணமும் வைத்திருக்கவில்லை, பணத்தை கேள், அது உன்னுடைய மடியில் வருகிறதா என்று பார். Ask for your sister to see if she don't get up and walk. உன்னுடைய சகோதரிக்காக வேண்டிக்கொள், அவள் எழுந்து நடக்கிறாளா இல்லையா என்று பார் என்று. I knew then, like Job, there's just something you know when you strike it. அப்பொழுது நான் யோபை போல அறிந்து கொண்டேன். உங்களுக்கு ஆவியின் ஏவுதல் உண்டாகும் பொழுது ஏதோ ஒரு காரியம் உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். Said, I know. எனவே எனக்கு தெரிந்துள்ளதே என்றேன். Here I stand before about 10 people. I said, if this doesn't happen, then I'm a false prophet. இதோ 10 பேர்களுக்கு முன்பாக நான் நிற்கிறேன். எனவே நான் இது சம்பவிக்கவில்லை என்றால் அப்பொழுது நான் ஒரு கள்ள தீர்க்கதரிசியாக இருக்கிறேன் என்று கூறினேன். Said, what shall I ask? அவளோ, நான் என்னதான் கேட்பது என்றாள். I said, it's up to you to make your decision. I cannot make your decision. நானோ, நீ செய்ய போகும் தீர்மானம் உன்னை பொறுத்தது, உனக்காக நான் தீர்மானம் செய்ய முடியாது என்றேன். She looked around, the little woman, and all at once she said, Brother Branham, the greatest desire in my heart is the salvation of my 2 boys. அவள் அந்த சிறு பெண் சுற்றுமுற்றும் பார்த்தாள். திடீரென்று அவள், சகோதரன் பிரணாம், என்னுடைய இருதயத்தில் உள்ள மிகப்பெரிய வாஞ்சை என்னுடைய 2 பையன்களின் ரட்சிப்பேயாகும் என்றாள். I said, I give you your boys in the name of Jesus Christ. அப்பொழுது நானோ,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உனக்கு உன்னுடைய பையன்களை தருகிறேன் என்று. Them sniggered, laughing, fun-making boys fell across their mother's lap and surrendered their life to God and was filled with the Holy Ghost right there. அப்பொழுது கொக்கரித்துக் கொண்டும் பரிகாசம் செய்து கொண்டும் கேலி செய்து கொண்டும் இருந்த பையன்கள் தங்களுடைய தாயின் மடியில் விழுந்து அவர்களுடைய ஜீவியத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து அப்பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டனர். Wow! That is truth. ஏன் அது சத்தியமாயிற்று. God has the authority to kill me before these people across the nation. தேசத்தினூடாக உள்ள இந்த ஜனங்களுக்கு முன்பாக தேவன் என்னை கொல்ல அதிகாரமுடையவராய் இருக்கிறார். Many of you here and in Jeffersonville, I can hear the tabernacle ring out now. Amen, because you're sitting right there listening. Because it's the truth. இங்குள்ள உங்களில் அநேகரும் ஜெஃபர்சன்வில்லில் உள்ளவர்களும் பிரண்ணாம் கூடாரத்தில் உள்ளவர்கள் இப்பொழுது ஆமென் என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. ஏனென்றால் அவர்கள் அங்கு அமர்ந்து செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், ஏனென்றால் அது சத்தியமாயிருக்கிறது. What is it? அது என்ன? It's when the God by His sovereign grace it happens. தேவன் தம்முடைய ராஜாதிபத்திய கிருபையினால் அருளும் போது அது சம்பவிக்கிறது. Outside of that it won't happen. அதற்கு புறம்பாக அது சம்பவிக்காது.